கைஸ் பேக் டு அவர் சேனல். கேகேஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். என்னடா கேகேஎஃப் இன்றைக்கி வ்ளாக் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கும். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா மைசூர் தாங்க. கிளம்பிட்டோம், வாங்க போக போக வ்ளாக் பண்ணலாம். இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. 3.41 லிட்டர் போட்டாச்சு. போயிடுமோன்னு நினைக்கிறேன். போயிடும், எனக்கு தெரிஞ்சு போயிடுங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த காடு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம், பட் நம்மக்கிட்ட கொஞ்சம் கோபுரம் மட்டும் வாங்கிட்டா நல்லதாக இருக்கும். நல்லா இருக்குங்க இந்த ஸ்வாக். நாம் போகிற ஸ்பீடுக்கு இன்றைக்கி மைசூர் போகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடுங்க. செம்ம. முன்னாடி போய்ட்டு கொஞ்சம் சைடு அடிச்சு ஹெல்மெட் லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த ஹெல்மெட்டோட பெல்ட்டை டபா டபான்னு அடிச்சிட்ருக்கு, சவுண்டு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் முன்னாடி போய்ட்டு நம்ம ஹெல்மெட்டை லாக் பண்ணிக்கலாம். சைட் போட்டுடலாமா? போட்டுலாருங்க. லாக் பண்ணியாச்சுங்க. கேமரா வேறு எந்த சைடு இருக்குன்னு கூட தெரியல. செம்ம காற்று அடிக்குதுங்க. ஆப்போசிட் வேற போகிற வச்சிருவோம். பாருங்களேன், அஞ்சட்டி கொஞ்சம் லைட்டாக இதாக வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரிச்சு. இப்படியே ஹெல்மெட் தூக்கிட்டு வந்தோம். ஆனால் உள்ளே கொட்டும் பாருங்க. பாருங்களேன், இவங்க 3 பேரும். நம்ம மைசூர் போகிறது ஒரு இதாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா எங்கோ சொந்த ஊருக்கு போகிற மாதிரி. ஆனால் மைசூர் நல்லா வாட்டி போயிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த பைக்கில் போயிட்டுருக்கிறது. அதுவும் சோலோ ரைடுங்க. இந்த வண்டி எனக்கு பார்த்திங்கன்னா செம்ம பெனிஃபிட்டாக இருக்குங்க. பெனிஃபிட் மீன்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இதில் கியரே கேட்கலைங்க. நானும் பாருங்களேன், கிளச்சை விட்டேன், 4th கியர்லேயே போகுதுங்க. எங்கே போனாலும் 4th கியரே கேட்க மாட்டேங்குது. அந்த பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸ் ஓட்ட முடியல இந்த வண்டியில். இப்போ நான் டபுள்ஸில் பார்த்திங்கன்னா கியர் கேட்குங்க ஆட்டோமேட்டிக்கான்னு. பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்ல, அதனால் கியர் கேட்டுரும். நானும் அந்த கியர் போடணுமா அந்த ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்குங்க. இன்னும் கியர் இருக்கே, இன்னொரு கியர். ப்ளஸ் நம்ம தகட்டி கிட்ட ரீச் ஆயாச்சுங்க. தூரம் போனால் தமிழ்நாடு கர்நாடகா பார்டருங்க. இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஒரே ஃபீல் ஆகுதுங்க. அது பைக் இழுத்து விட்டுற மாதிரி இருக்குது. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மிரர் வேறு இல்லை, சைடு மிரரு.
இதுதாங்க கர்நாடகா பார்டர், தமிழ்நாடு பார்டர். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த போர்டில். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேங்க. இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க. வந்து மிஷினாடி வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. பட் இங்கே இங்கே போடுற பெட்ரோல் வந்து நம்ம செம்ம மைலேஜ் தருங்க. வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற பெட்ரோல் இங்கே வந்து மைலேஜே தராது. பாருங்களேன், கியரே இப்போ கேட்க மாட்டேங்குதுங்க. நம்ம சும்மா 4th கியர் போட்டு ஓட்டிகிட்டே இருப்போம், ஓட்டிகிட்டே இருக்கும். ஒரே ஒரு ஆக்சிலேட்டர் மட்டும் பிடிச்சிட்டு கம்முன்னு போயிடலானுங்க. ஒரிஜினலி இதுதாங்க ஒரிஜினலி. பேனரெல்லாம் போட்டிருக்காங்க, பட் என்னன்னு தெரில. கொஞ்சம் கூட கன்னடா படிக்க தெரியாதுங்க. தெரிஞ்சுதான் நம்ம எங்கே வந்திருப்போம். பட் இங்கே வந்திருக்கிறது சான்ஸ் இல்லை. கன்னடா பேச தெரியுங்க, கன்னடா பேச தெரியும். பட் டீப்பாக தெரியாது. டீப்பாக வந்து தெரியாதுன்னா அவங்க வந்து ஏதாச்சும் கேள்வியில் ஒரு கொஞ்சம் டீப்பாக கொஷின் கேட்டுட்டாங்களா, இவன் என்னடா நம்மளுக்கு தெரியாத கன்னடாலாம் சொல்லிட்டு இருக்கான் போல், நம்மளுக்கு தெரியாத கன்னடாவா சொல்கிறான் இவன் அப்படின்னு நாமளே ஒரு சீனை போட்டுப்போம் அந்த இடத்துல. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன், சீட்டு மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அப்படியே உக்காந்துட்டு போகிறாங்களே. ஹெல்மெட் வெயிட்டஸ் வாங்கவே மாட்டேங்குதுங்க. நல்லது ஃபோர்ஸ் ஆகுது. நம்மக்கிட்ட ஆரங்க இல்லாததுக்கும் ஆமாங்க. பட் இங்கே வெயிட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை, இங்கே தான் வெயிட்டு போடணுமே. இருங்க நம்ம வந்து கழட்டி போட்டுப்போம். கோடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், 5 or 3 எனக்கு தெரிலங்க. நம்ம கூகுள் மாமே இருந்தால் கூட கொஞ்சம் இது பண்ணிடலாம். பட் அது கூட என்கிட்ட இல்லை. பட் இருக்கிறது ஒரு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்த்தேன், அனதர் ஃபோன். பட்டு அவங்க வந்து இல்லை இந்த ஃபோன் கொடுத்துட்டு அந்த ஃபோன் வாங்கிக்கணும் கூட, சரிடா 2 ஃபோனும் வேணும்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல ஓட்டுறா பார்த்துக்கலாம், இதே கேமராவில் நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. இதுக்கும் என்னன்னு தெரிலங்க, சில்லாக இருக்குது. எனக்கு வேறு செம்ம கோல்டாக இருக்குது. கொஞ்சம் லோடு கம்மி, இழுத்து பவர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க எனக்கு. நம்ம போய் சேர்த்துக்குள்ளே எப்படியும் 3 o'clock ஆகிடும் என் டென்ஸு. கரெக்டாக 1:30 விட்டோம். 1:30 விட்டு 3:30 ஆகிடுமோ. 3:30 3 hours அவங்க. 3:30 போதுமே, 2 hours. 2:30 3:30 1:30 ஆமாங்க, 3 hours. சின்ன அம்சு அதான் கொள்றதே. இப்போ இந்த நேரத்துக்கு வெயிலும் அடிக்குது, புயலும் அடிக்குது. பட்டு வெயில் அடிக்குது, பட் அதுலேயும் சில்லான காற்றும் அடிக்குது. பரவாயில்ல, போயிடலாமா? ஆப்போசிட்டி தான் வராது, வரலன்னா சரி போயிடலாம். வரலங்க, பைக் சேஸ் பண்ணிடலாம். பைக்கு அண்ட் தென் காரு கூட சேஸ் பண்ணிடலாம். பைக்கு 110 cc மேலே சேஸ் பண்ண முடியாதுங்க. ரோடு வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா
கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு, டேமேஜஸ். அந்த கப்பல்ஸ் அங்கேயும் கிடைச்சிருந்தாங்க. வா, இந்த மாதிரி ரோடு இருக்கணுங்க, செம்மையாக ஓட்டலாம். வந்து கோடலி ரீச் ஆகிட்டோம். இதுவும் கோடலி தான் நினைக்கிறேன், பட் இதுவும் கோடலி தாங்க. கோல்டு சோல்ட் அவுட் பண்ணுது அழுக்கே. வா, வெயில் அடிக்குது, காற்றும் அடிக்குது, செம்ம காற்றுங்க. வைசர் ஓப்பன் பண்ணால் வரும் காற்று. ஓ பார்த்து ஓட்டணும் இந்த டைமில். சரி, எப்படியா வர மிரரில் பார்க்க மாட்டானோ. இது தாங்க கோடலி. இதுக்கு போய் ஷோபா கோடலின்ற பேர் எப்படி? ஓ, ஆரன் வருதுங்க, பரவாயில்ல. இப்போ வர்றது அது, அந்த டைமில் வரல. ஓ, பட் அவன் அஞ்சட்டியில் அடிக்கும்போது வரலங்க. பட் இப்படி போகிறது தான். லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே சைட்டாக ஏதோ ஒரு ஊர் போங்க. வந்து பன்னூர் கூட இல்லை, ஊர் தெரிலங்க. பட் போய் சேர்ந்துடலாம். அது ஊர் பேர் தெரியாமல் போறிய பிரவீன், எப்படிறா நீ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். என்னங்க பண்ணுறது, நம்ம கூகுள் மாமே இந்த கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம். கூகுள் மாமே இல்லை. வா, செம்மையாக இருக்குங்க ரோடு இந்த பக்கம். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதோ ஆலல்லி ஜோ அது இதோ வருங்க. அது வாயிலே வராது, வாயிலையும் போகாது, நுழையாது. அந்த மாதிரி ஒரு ஊர் இந்த செட்டப்பில் வச்சு போட்டிருக்கானுங்க. இது பாருங்களேன், செம்ம இருக்குது, ஜாலியாக போகிற மாதிரி ஃபீல். செம்மையாக இருக்குங்க. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. என்னடா நீ அடிக்கிற யாரனோட என்னோட பெருசுடா. நம்ம அந்த பக்கம் கோடலி ரைட் எடுத்தால் கனக்புரா வரும். கனக்புரா போயிட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும். பட் இதுதாங்க ஷார்ட் ரூட். ஐயோ, கண்ணுக்கே வருதுங்க. வைசர் மட்டும் இருக்கலன்னா கண்ணெல்லாம் போயிடும். இந்த பக்கம் இன்னும் ரோட் சரி பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னங்க இது, தமிழ்நாடு பக்கம் ரோடு கொஞ்சம் கரெக்டாக தான் போடுவாங்க எங்கே போனாலும். பட் இந்த சைடு என்னவோ தெரிலங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வெரைட்டி அடிக்கிறார் அவங்க ரோடு சரியில்லைன்னு. நாம் பார்த்தா தப்பா நான் எப்படி ஓட்டுறான்னு. ஓவர்டேக் பண்ணிடலாம் தான், பட் வேணாங்க. அவன் கார், நம்ம பைக். ஓ பாருங்களேன், ஏதோ சாங் போட்டிருக்காங்க. ஹாய், ஐயோ ஐயோ, எங்கே பார்த்துட்டு எங்கே விட்டுட்டுங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு காடு, அது தாண்டின உடனே ஏதோ ஒரு ஊர் வருங்க. அந்த காட்டுக்கெல்லாம் ஹைவே என்ஹெச் பரவாயில்லைங்க, என்ஹெச் பரவாயில்ல. பட் என்ஹெச் மோசமாக தான் இருக்குது. பட் இந்த என்ஹெச் பரவாயில்ல. இது என்ஹெச் இல்லை, பட் இது ஏதோ வரும் ஷார்ட் ஃபார்ம், அது வந்து தெரில. பரவாயில்லைங்க, செம்மையாக இருக்குது ரோடு. எனக்கு ரோடு மட்டும் ஃப்ளை பண்ணுற அளவுக்கு இருந்திருந்தால் போதும். பட் ஜெட்டு கூட ஓட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கணும் ரோடு. ஒரு சின்ன 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 கல் கூட சிக்கக்கூடாது, அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி இருக்கணும் ரோடு. அந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ளை உஸ்ன்னு போகலாம்.
இது அம்சா இல்லை மண்ணா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் தென் மல்வெள்ளிக்கு முன்னாடி ஒரு ஊர் வருங்க. பட் இப்போ தான் ஒன்றொன்னா ஞாபகம் வருது. மல்வெள்ளி அப்புறம் தான் பன்னூர், பன்னூருக்கு அப்புறம் தான் மைசூர். பட் மைசூர் பன்னூர் டு மல்வெள்ளிக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபார்ம் வரும். ஐயோ டயர் தெரிஞ்சிட்ருக்குங்களே. டயர் வேறு போயிட்டுருக்கு அந்த டிராக்டருக்கு. அதுதான். பட் எல்லா ரைடர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் தான் ஓட்டுறாங்க அங்கே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கனக்புரா அவுட்டர்ன்னு ஒரு இது கூட வைக்கலாம் இந்த ரோடுக்கு. கனக்புரா அவுட்டர் தாங்க இது. பட் இது கனக்புரா போகாதுங்க. அது எந்த ஊருன்னு சரியாக நீ கண்டுபிடிச்சி தான் அவங்க போவான். அந்த ஊருக்கு போய் இப்போ அந்த ஊர் பேர் படித்தாச்சு கேட்டாச்சு தெரிஞ்சுக்கணுங்க அந்த ஊர் பேரை. இதுதான் கன்னடத்தில் போட்டிருக்காங்க. பட் இதுவும் சரியாக தெரில. பட் எங்கேயாச்சும் போல்டில் போட்டிருப்பாங்கங்க. அது கூட இல்லை. இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட நல்லா வந்திருக்கும். இப்போ கன்னடத்தில் ஒன்றுமே தெரில. பட் தமிழில் போட்டு தான் இன்னும் நல்லா வந்திருக்கும். தமிழ் அப்படியே இப்படியும் படிச்சிடுறாங்க. பட் இங்கிலீஷ் இன்னும் பார்த்த உடனே படிச்சிடுறேன். பட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டடக் புடக்குன்னு இல்லை, படிச்சிருவேன். பார்த்துக்கலாம். அது போக 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 ஃப்ளோ வந்துடுங்க. பார்த்த உடனே படிக்குங்கள அந்த மாதிரி. ஆரன் மட்டும் செம்மையாக இருக்குங்க. கார் ஆரங்கோட மோசம். பட் இது காரு போடுற ஆரனெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கானுங்க எங்கள் மாமா. பாருங்களேன், இங்கும் கன்னடத்தில் தான் போட்டிருக்கானுங்க, ஒன்றும் இங்கிலீஷ் இல்லைங்க. ஓ, இது பேர் வந்து தொட்டாலிங்க பேய். இந்த பக்கம் இந்ததான் விநாயகர் பண்டிகை இப்போ தாங்க கொண்டாடுறாங்க. பட் வெளியே பாருங்களேன், செம்மையாக இருக்குது கணேஷா. நாமளும் ஆடி பாடி கொண்டாடிட்டு தான் நம்ம மைசூர் கிளம்ப போயிட்டுருக்கோமே. ஆனால் போன வாரமே போயிட்டுருப்பேன். பட்டு விநாயகர் வச்சுட்டு எங்கே தான் போகிறது. இந்த ரோடு பரவாயில்லைங்க. பட் லைன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஓஹோ, அந்த வண்டி ஸ்லோவான உடனே தெரிஞ்சிச்சு முன்னாடி வந்து பரபரப்பான ஏதோ நடந்துட்டுருக்குன்னு. பார்த்தா ஜல்லி. ரோட்டில் நல்லா வந்திருக்குங்க. பட் பைக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் சோலோ ரைட் பண்ணுறது. கையில் ரப்பர் பேண்டு. இன்னொரு கேர் போடுற அளவுக்கு ஃபீல் வருதுங்க எனக்கு. இன்னொரு கேர் போடலையா அப்படின்னு. ஏதாச்சும் விடுங்க. அங்கே அஞ்சடியில் கிளம்பிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணானுங்க எங்கள் மாமா. ஃபோன் பண்ணிவிட்டு, பை 5 கிலோ கறி குண்டு பை அப்படின்னு சொன்னாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கின்னு போயிட்டுருக்கோம். 5 கிலோ கறி குண்டு இல்லைங்க, வெங்காயம் தான் வாங்கின்னு போயிட்டுருக்கோம். பட் அஞ்சட்டிலிருந்து வெங்காயம் வாங்குறாங்கன்னா அங்கெல்லாம் நல்லா இல்லையா மைசூரில்? அதுதானுங்க, நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. கருமுடா. பட் இந்த ரோடு ஃபுல்லாக டேமேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எல்லா காரும் ஸ்லோவாகுது, பைக்கும் ஸ்லோவாகுது. சுற்றி போயிடலாமா? பெட்ரோல் வச்சுட்டாங்க. மிச்சம் பண்ணிடணும். டவுன்லோடலாம் பெட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி போயிட்டோம். ஐயோ, ஸ்டாண்டர்ட் டெட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். பட் இந்த இடத்துலலாம் கியர் கன்ஃபார்மாக போடணுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கியர் கெட்டுரும். வண்டி ஃபுல்லாக ஸ்லோ ஆகுதுங்க. 10ல் வந்து இதாகுது. போயிடலாமா? அடிச்சுட்டு தூக்கலாங்க, வேறு என்ன பண்ண முடியாது. ஐயோ, இதுதாங்க பிரச்சனையே கொடுக்கும். அட்வென்ச்சர் பைக் இருந்திருந்தா இதெல்லாம் அசால்ட்டாக தூக்கு போட்டு போயிடலாம். ஐயோ,
இது என்ன ஊருன்னு வந்து தெரில, கேகேஃபு. பட்டு இந்த ஊர் வந்து கண்டினியூ பண்ணலாம். என்ன ஊர் கொஞ்சம் கூட இங்கிலீஷில் இல்லைங்க, அவ்வளோ இதாக இருக்கும். எனக்கு வேறு கொஞ்சம் கால் ஹெவியாக பெயின் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. இப்போ பெயின் ஆகுது தான். இது என்ன ஊருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் நான் அன்றைக்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேக்கரி கீழே அந்த போல்டில் எழுதிருப்பாங்க, பேக்கரி பேர் இருக்குமில்ல, அந்த பேக்கரி கீழே இருந்துச்சு. பட்டு என்ன ஊருன்னு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த பெட்ரோல் பங்க் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல சரியா. என்னங்க இது, ஒரு பேரே காணுங்க. நானும் தேடிட்டு தான் இருக்கேன். பட் இது வண்டி போகிறது பார்த்திங்கன்னா கணக்கு பூரா போயிட்டுருக்கு. என்ன ஐயா இது, ஒரு பேர் கூட காணுங்க. நானும் அந்த போல்டெல்லாம் தேடி பார்க்கலான்னு இருக்கேன். பட் அந்த போல்டில் கூட இல்லை. பட் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிடணுங்க. எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, 2 போல்டு பார்த்து ராம்நகரன் போட்டிருக்குங்க. என்னங்க இது, இந்த பக்கம் தெரியவே மாட்டேங்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிட்டா கூட போதும். என்னங்க இது, சாத்னூரா? எஸ், சாத்னூர் தாங்க இது. வா, இந்த ரோடும் பரவாயில்லைங்க. வா, என்ன பிடிச்சிருவாங்களோ நம்ம. இந்த மாதிரி பிடிச்சி என்ன பண்ணிட போகிறாங்க. நம்மக்கிட்ட லைசன்ஸே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, லைசன்ஸ் இது பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து தரல. பைக் எடுத்துகிட்டு லைசன்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஸ்பீடோமீட்டர் ரோடு இருந்தால் கூட பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் அடிச்சிடணுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு டவுட்டுங்க, 2 லிட்டர்ஸ் ஆயிடுச்சா அதுக்குள்ளே 70 கிலோமீட்டர்ஸ் அடிச்சிட்டேன். பட் 35 தான் மைலேஜ் தரதான் எனக்கே ஒரு டவுட்டு. வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டாங்க. என்ன வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டான். ஏமாற்றல, பட்டு அவனுக்கு வந்து பஸ்ஸு செட் ஆகாது. நான் ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் தாங்க வர முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பைக்கில் வர முடியாது. ஓ, செம்ம காற்றுங்க. அவனும் ஏதோ ஃபோன் வாங்குகிறான், அது இதுன்னு சொன்னான். சரி வாங்கட்டும் அப்படின்னு நானும் பண்ணிட்டேன். பட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணுறாங்க எங்கள் மாமா. பைக் வேணும், புல்லட்டு நம்ம ஓட்ட முடியாது மைசூரில், அடிக்கடி கேஸ் ஆகிடும். அண்ட் தென் வந்து அந்த வண்டி வந்து கொஞ்சம் ரிப்பேருக்கு கண்டிஷன் போயிட்டுருக்கு. இந்த வண்டி போய் கொடுத்தா தான் இப்போது அங்கே ஓட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வண்டி போய் கொடுத்துட்ருக்கேன். மல்லவள்ளி பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர்ஸ். அண்ட் திண்டுக்கல் 400 திண்டுக்கல் 400 கிலோமீட்டர்ஸ். ரோட் செம்மையாக இருக்குது. பட்டு முறுக்குறணும். என்னங்க ஐயோ, பெட்ரோல் காலி ஆயிடுச்சோ. ஃபஸ்ட்டு பெட்ரோல் பம்ப் அடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஃபியூல் போட்டுருணும். மாதிரி இருக்குது பெட்ரோல், ஏதோ செம்மையாக குடிக்கிற மாதிரி இருக்குது. பட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 60 கூட இல்லைங்க, ஒரு 50 தான் போயிட்டுருக்கேன். அவ்வளோ ஸ்பீடு கூட இல்லை, நம்ம சைட்லேயே தான் போயிட்டுருக்கோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா அங்கே 350 ருபீஸ் அடிச்சியும் ஒரு பிரச்சனையும் இல்லையே. பைக் வந்து அவ்வளோ பேட் கண்டிஷன் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. பட்டு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சுங்க பைக் எடுத்துன்னு வந்து. பட் அப்போது ஓட்டிகிட்டே இருந்ததுலேருந்து வண்டி கொஞ்ச நாள் நின்றுருந்தாங்க. பட் அப்பயும் கூட மைலேஜ் கரெக்டாக தானே கொடுக்கணுங்க. மைலேஜா இந்த பேட் கண்டிஷன் போயிட்டுருக்குன்னு தெரில.
பட் ஏதோ இந்த வண்டிக்கும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து புறப்பட்டாச்சுங்க. செம்மையாக இருக்குங்க இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஏதாச்சும் வண்டி வருதா? வரல. இதோ இங்கே இருக்குங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரியல, பட்டு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல. ஸ்லோவாகவே போய்க்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸாக தெரியுது பாடிக்கு மட்டும். அண்ட் தென் அதுலேயும் கோல்டு. ரோடு செம்மையாக இருக்குங்க, முறுக்குன போல் இருக்குது. பட்டு என்னென்னா இது சூப்பராக இருக்குங்க, சில்லான கிளைமேட். அது மேலே பாருங்களேன், சன் வந்து ஏதோ ஃபோக்கஸ் லைட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குது. அந்த ரே பாருங்கள், சன் ரே. இன்னும் பன்னூர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு கூட தெரில. பட் போயிட்டே இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். இன்னும் முறுக்கணும் போல் ஆசைங்க. பட் இந்த வண்டியில் முறுக்க முடியாது. முறுக்கலாம். என்னடா டப்புன்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ரிசர்வ் வந்துருச்சோ எனக்கு தெரிஞ்சு. போட்டாங்க ஃபோன் போட்டு சாவடிக்கிறாங்க நம்மளா இங்கே. பட் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ நாமளும் அடிப்பாங்க. எனக்கே தெரில, சின்னசாக அரங்கடிக்கிறான், இவ்வளோ பெருசாக அரங்க வச்சுட்டு. ஏதோ சின்னசாக ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தா பஸ்ஸு ரீச் ஆகிடுச்சுங்க. பன்னூரான்னு சரியாக தெரில, பட் பன்னூர் தான். இந்த டேங்கை பார்த்த உடனே பன்னூர் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இதுதான் பன்னூர் அப்படின்னு. இங்கும் எங்கள் மாமா கடை இருக்குது, அது பார்த்து போகலாமா இல்லை அப்படியே போயிடலாமான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க, பார்த்துட்டு போயிடலாம். ஒரு இது பன்னூரா? எனக்கே டவுட்டாக இருக்குங்க, இன்னும் பன்னூர் வரலங்க. பட் இந்த கர்நாடகா இதெல்லாம் நான் தாங்க தமிழ் பேசிகிட்டு இருக்கேன். பன்னூர் டவுன் போட்டாச்சு. பன்னூர் தாங்க கன்ஃபார்மாக தேடிட்டேன். இங்கே வந்து ஜல்லிக்கட்டு மாடுங்கெல்லாம் இருக்கும். பட் நாங்கள் வந்து எங்கள் மாமா கூட வரும்போது பார்த்தேன், ஒரு கல் மேலே நிறுத்தி 2 கயிறு போட்டு கட்டியிருந்தாங்க. அது எங்கே வருதுன்னு சரியாக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு செம்ம இருந்தது. அதெல்லாம் ஹைட்டு, செம்ம ஹைட்டுங்க. அதெல்லாம் உத்தர கர்நாடகா சைடு மாடுங்க. இவங்களுக்கு நம்ப முடியாது, லெஃப்ட்லேயே பூந்துடுறோம். பன்னூர் டவுன். இன்னும் மைசூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இவன் போயிட போகிறான். அந்த காரக்காரன் புது ரிஜிஸ்டர் தென் வந்து பார்த்திங்கன்னா சைடே கொடுக்க மாட்டோம். நம்மக்கிட்டேயே வா கேஃபே. இது சின்ன அம்சம் தாங்க, படபடான்னு ஒரு சவுண்டு வருது. அதுலேயும் இந்த பக்கம் டீச்சர்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தரலையா லீவு, காலேஜ்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தால்
இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தால் இங்கே ஒன்று இருக்கும், பட் இங்கே யாரும் இல்லை. இருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆர் 25 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. போயிடலாங்க. 30 தான் மிச்சம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு முன்னாடி தெரியும். ஏதாச்சும் போர்டில் போட்டிருப்பாங்க, அது நம்ம படித்து போய்க்கலாம். பட்டு எதுவுமே தெரியாமல் போகிறதுதாங்க தரணும். ஐயோ, இந்த ஒரு இது வந்து டயர் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க. வெடிக்கும். பைந்தாங்கோலி. அடி போட்ட காரணத்துக்காக தென் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைசூர் ரீச் ஆகிடுச்சுங்க. அங்கே போய் டிராஃபிக்கில் நிற்கணும். ஒரு 5 மினிட்ஸ் டிராஃபிக்கில் நிற்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே க்ரீன் லைட் இறந்துருந்தா அப்படியே டக்குன்னு போயிருக்கலாம். க்ரீன் லைட் இல்லையே, என்ன பண்ணுறது? என்னங்க இந்த மாதிரி சவுண்ட் வருது இந்த காரு? எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு. நான் ஏதோ வெங்காயம் எல்லாம் கொட்டிடுச்சுன்னு நினச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்ப்பா அவங்க ராங் ரூட்டு இது பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குங்க, சில்லான காற்று. அந்த இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் சொல்லுது. தண்ணியிலே விட்டேங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே வந்து பேண்ட் மேலே ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். ஒன்றுமே அவ்வளோ. யோயா அந்த மல்வள்ளி உள்ளே போகும்போது கூட இவ்வளோ அம்சு இல்லை, ஆனால் இங்கே அவ்வளோ அம்சு இருக்குது. ஆமாங்க, கரெக்ட். இந்த இதில் அம்சு ஹெவியாக இருக்குது. மைசூர் வந்தாச்சுங்க. அந்த ஒரு க்ரீன் லைட் தெரியுதா? தெரியலையே. க்ரீன் லைட் இருந்திருந்தால் அப்படியே போய்ட்டுருக்கலாம். ரெட் லைட் ஒட்டானுங்க. ஏய் என்னடியா இன்னும் இப்படி வர? ஐயோ, க்ரீன் லைட் எரிஞ்சிட்ருக்கு. சீக்கிரம்லாம் போயிடலான்னு இருக்கேன். போயிடலாம். ரெட் லைட் மட்டும் போட்டுறாத ராசா. நான் மட்டும் கொஞ்சம் தாண்டிடுறேன்.
ஓ இன்னும் 19 செகண்ட்ஸ் இருக்குங்க ரெட் லைட்டுக்கு. இங்கேருந்து மைசூர் அவுட்ரு ரைட் எடுத்தால் மைசூர் அவுட்ருங்க. அப்படியே போயிட்டு அங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தால் நம்ம வீடு வந்தாச்சுங்க. ஸ்லோவாக போய்க்கலாம்.